வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நெய்யில். நான் பாருங்கள், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். உலர் திராட்சை, அப்புறமா நான் எப்போவுமே பாதாமும் சேர்த்துப்பேங்க. பாதாமை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு 4 ஏலக்காவை இதில் சர்க்கரை கொஞ்சம் போட்டு பொடித்து பவுட்ரு பண்ணி அதுவும் எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1.25 டம்ளர், அதே டம்ளர் அளவில் 1.25 அளவு டம்ளரு சர்க்கரையும் போட்டு பாருங்கள், தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி போட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இது பண்ணணும், கிண்டி விடணும். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடணும், இந்த முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த முந்திரி பருப்பை நல்லா புடைச்சுட்டுக்கணும். அதனால் சர்க்கரை கரையிறதுக்குள்ளார முந்திரி பருப்பு இப்படி ரெண்டாக நான் இந்த மாதிரி, நீங்கள் உடைச்ச முந்திரியாக இருந்தால் இப்படி உடைச்ச முந்திரி வாங்கியிருந்தீங்கன்னா அது சும்மா இப்படி சின்னதாக இங்கே பாருங்கள், இப்படி சின்னதாக உடச்சி போட்டால் போதும். நான் முழு முந்திரியாக வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அதை இப்படி உடச்சி போட்டுக்கணும். ரெண்டாக சிக்கணும், இதெல்லாமே உடச்சி போட்டுக்கணும். இதை பாருங்க, இந்த மாதிரி சின்னதாக முந்திரியும், இது பாதாம், இது திராட்சை, இதெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம இங்கே இது பண்ணிகிட்ருக்கு இல்லைங்களா, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் சர்க்கரை, இங்கே பாருங்கள், கொஞ்சம் சர்க்கரை, 4 ஏலக்காய், சும்மா ஒரு 1/2 டம்ளர் ஏலக்காய் அரைக்கிறதுக்காக, இல்லைன்னா ஏலக்காய் அரைப்படாது இல்லைங்களா, பவுடர் ஆகுது இல்லைங்களா, அதில் கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு 4 ஏலக்காயும் போட்டு அரைச்சி அதையும் எடுத்து இதில் கொட்டி அதையும் இது பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ரவையை கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவையை கொஞ்சமாக இதில் கொட்டி அப்புறம் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிளறணுங்க. நல்லா ரவையை கொட்டிட்டு இப்போ ஃப்ளேமை வேகமாக வச்சு, அதாவது மீடியம், ரொம்ப வேகமாகவும் வைக்கக்கூடாது, மீடியம் இதில் வச்சு ரவையை கொட்டி இப்படி கிளறி விடணும். நல்லா அந்த ரவை நல்லா வெந்து வரணுங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் கேசரி பாத்துக்கு. அப்படியே விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீழே ஏதோ இதாயிராமல் இருக்கிறதுக்கு, இது எப்படி கட்டியாமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறி விட்டுக்கிட்டு
இருக்கணும், வெந்து வர வரைக்கும். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடணுங்க. சர்க்கரை போடுறப்பவே துளியோ கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு 1/4 வந்து இவ்வளோ ஒரு சிட்டிகை இதில் அப்படியே இந்த 2 பொடி பிடிக்கிறோம் இல்லைங்களா, இப்படி பிடிச்சி கல்லுப்போ இல்லை தூளுப்பு எது போட்டாலும் சரிங்க. அது வந்து போடுறப்பவே அந்த சர்க்கரை கரையுது இல்லைங்களா, அப்போவே போட்டுக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டை வந்து அது தூக்கி கொடுக்கும். நம்ம வெறும் சர்க்கரையை போட்டாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதை போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டு தெரியும். பாருங்கள், இப்படி சைடில் இது பண்ணாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே வரணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சிங்களா. தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலுங்க இது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கலர் பவுடர், நம்ம பீட்ரூட்டை கூட அரைச்சி அந்த சாறை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். என் பையன் ஆரஞ்சு கலரில் வேணும்னு கேட்டாங்க, எல்லோ கலரில் வேணுமா அவருக்கு. அதனால் அந்த பவுடரில் சும்மா கொஞ்சமாக 2 சிட்டிகை போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டோன்னு பார்த்துக்காங்க. அங்கே பாருங்கள், அப்படியே எல்லோ ஆகுதா, அப்படியே எல்லோ கலரில் வருது பாருங்கள். நல்லா அப்படி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா 2 விரலில் பிடி போட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கிளறிக்கணுங்க. நல்லா இந்த பார்த்து கிளறி வந்த உடனே போட்டுட்டு பாருங்கள், இந்த எல்லோவில் என் பையன் கேட்டாங்க, எல்லோ கலரில் வந்துருச்சுங்களா எல்லோ கலரு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன்னு நெய் ஊற்றுறேங்க. இது ஒரிஜினல் நெய் போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி கொடுக்கணுங்க. பாருங்கள், நெய் அப்படியே உருகி எப்படி கலக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், அப்படியே உருகி எப்படி கலக்குது பார்த்தீங்களா. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறங்க, இந்த பதம் போதும், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, திராட்சை, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக தான் நான் நட்ஸு சேர்க்குறதுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது சத்து இல்லைங்களா, இனிப்பும் கூட சத்தும் கூட, ஸ்வீட்டாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு அப்படியே சாப்பிட்றதுனாலும் இது போடுவாங்க இல்லைங்களா. இதை போட்டு நல்லா இந்த பதத்துக்கு எல்லாம் கிளறிடணுங்க. அவ்வளோதாங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டைலில் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எல்லோ கலரில் கேசரி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா இருக்கு. இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டால் போதும். அது இஞ்சி வர்றப்போ கரெக்டாக இருக்கும்.
நாங்கள் நியூ இயர் ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா? நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் நாங்கள் கேசரி பாத் செஞ்சுருக்கோம். எங்கள் பசங்க கேசரி தான் வேணும்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸு நிறையா போடுறப்போ அது சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் காயில் அப்படியே இது படம் இல்லைங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறப்போ வாயில் போடுறப்போ நான் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்எல்ஜி ஸ்டார்ஸ் 09க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா?